जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो पलसारभक्षितम् उमासुतं சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பிறக்கின்ற பிரபவ வருஷம், தமிழ் புத்தாண்டு, சித்திரை மாதம் எப்படி இருக்குது, 12 ராசி பரியந்தம், மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்குது, 12 ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ளஸ் மைனஸ் நமக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வரும், என்ன அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து சில பயிற்சிகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசியானது இப்போது சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ மேஷராசி தான் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னால் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறது. மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் ஆனி மாதத்தில் பிறந்தோம். இந்த சூரியன் எந்த ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகப்படி இருக்கோ அதுதான் உங்களுடைய தமிழ் மாதம். உதாரணத்திற்கு சூரியன் கன்னியா ராசியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். புரட்டாசி மாதம். இப்போ சூரியன் கடகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் 12 ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் இந்த மாதம் வரக்கூடிய இது இப்போ மீனராசியிலேருந்து மேஷ ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதுதான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய, அதாவது அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. இப்போ அந்த சூரிய பகவான் அந்த ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கும், 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரகங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும், சூரியன் முதல், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் நீங்கள் நவகிரகத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சித்திரை மாதத்தில் செல்ல வேண்டிய முக்கிய ஆலயங்கள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்ன செஞ்சுக்கணும், என்ன ஏது எல்லாமே விலாவரியாக விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாராசி நேயர்களை, உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி, அஸ்தம் கன்னியாராசி, சித்திரை கன்னியாராசி. கன்னியாராசி பொறுத்தளவுக்கு அதிக யோசனை பெரிய வாய்ப்பை தட்டி கழிக்கும். ஸோ கொஞ்சம் யோசித்து நிதானித்து சில விஷயங்கள் பண்ணுங்கள். புதன் ஆதிக்கம் உள்ள ராசி என்பதால் நுணுக்கமான சிந்தனை உண்டு. ஆனால் இக்காலத்தில் ஓவர் திங்கிங் ஸ்லோ பண்ணும். சிறிய விஷயங்களில் பர்ஃபெக்ஷன் தேடுவது டென்ஷன் தரும். நேரம் வந்திருக்கிறது, ஆக்ஷன் எடுத்தால் உன் பக்கம் வெற்றி நிச்சயம். உன் பக்கம் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸாக இருக்கும். குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். நீ இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்து சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். உன் ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு இருக்கும். நீ இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஆலோசனை சொல்கிற அப்படின்னு சொன்னால் நல்லதாக இருக்கும். சகோதரர்கள் உறவினர்களுடன் சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். உங்கள் கூட பிறந்த சகோதரர்களோ அல்லது உறவினர்களுடன் சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். காமாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. வேலை தொழில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஜாப் சேஞ்சஸ் அல்லது ப்ரொமோஷன் சான்சஸ் வரும். பிஸ்னஸில் நல்ல பிளானிங் நல்லா இருந்ததாக இருக்கும். எக்ஸாக்ஷன் நல்ல ஸ்லோவாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் நல்ல யோகம், அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், அனலைசிஸ் ஃபீல்டு இதெல்லாம் நிறைய க்ரோத் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வயிறு, குடல், டைஜஷன் ரிலேட்டட் இஷ்யூ கவனம். உணவு பார்த்திங்கன்னு சொன்னால் இரவு நேரம் தவறாமல் சாப்பிடுவோம். ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நேரம் தவறாமல் சாப்பிட்றது, நேரம் தவறாமல் சில விஷயங்கள்லாம் கரெக்டான விஷயம். கோர்ட்டு கேஸ் விவாகரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்லாம் இப்போ மெதுவாக நகரும். டிவோர்ஸ் விஷயத்தில் ஓவர் திங்கிங் காரணமாக டிலே ஆகும். சரியான ஆலோசனை எடுத்தால் நல்ல முடிவு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. வருமானம் ஸ்டடியாக இருக்கும். ஆனால் அன்னெசரி ஒரிஸ் காரணமாக இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுவீர்கள். ஸ்மால் சேவிங்ஸ் ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகும். ஒரு சிறிய முதலீடாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவாய்ட் பண்ண அன்னெசரியாக ஒரி பண்ணிக்காதீங்க. எதுக்கு கவலைப்படணுமோ அதுக்கு கவலைப்படாது. எப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். புதன்கிழமைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அரசமர விநாயகர் வழிபாடு புதன்கிழமையில் காலையிலையோ சாயங்காலத்திலையோ நெய் விளக்கேற்றி அரசமர விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். மூலதோ பிரம்மரூபாய, மத்தியதே விஷ்ணுரூபிணி, அக்ரதே சிவரூபாய, விருக்ஷராஜாயத்தை நமஹா. எப்போயுமே உங்களுக்கு அரசமர விநாயகர் ஒரு சிறப்பை தரக்கூடிய விநாயகராக அமையும். ஸோ அதை நீங்கள் பண்ணினீங்கனாலே வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஒன்று. அடுத்ததாக என்றைக்குமே பார்த்திங்கன்னா கன்னியாராசி பொறுத்தளவுக்கு வேலை விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது.
நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலையிலேருந்து வரீங்க, சில விஷயங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஃபினான்ஷியலாக, வெளியூர் பிரயாணங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும், கவனமாக வரணும். பிளான்டோட சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ஆன்மீக பயணங்கள்லாம் உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா உண்டு. ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்குது. உத்தரம் கன்னியாராசி சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஹஸ்தம் கன்னியாராசி கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடுவாங்க. சித்திர நட்சத்திரம் கன்னியாராசி பாடு தான் பெரும்பாடாக இருக்குது. ஆதியிலையும் சரி, அந்தத்துலேயும் சரி, இப்பையிலையும் சரி உனக்கான வாழ்க்கையை நீ வாழலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உனக்கான ஒரு விஷயத்தை நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்ட, சரியா இல்லை. நீ ஒரு வேலை, சரியா இல்லை. நீ வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் முயற்சி பண்ணுறியா, சரியா இல்லை. ஒரு பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயமா ஒன்றுமே சரியா இல்லை. எல்லா விஷயத்துலையுமே அடி 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 தான். சித்திர நட்சத்திரம் கன்னிராசி. ஏதோ சம்பாதிக்கிற, ஏதோ சாப்பிட்ற, ஏதோ பொழுது போகுது, ஏதோ பொழுது விடியுது, அவ்வளவுதான். நான் சொல்கிறது நிதர்சனமான உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் இங்கேருந்து கஷ்டப்படுவான், சில பேர் வெளிநாடு போய் கஷ்டப்படுவான். சம்பாதிச்ச பணமும் அவனுக்கு சரியாக இல்லாமல் கடன் 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 தான் போயின்னு இருக்குமே தவிர அவனுக்கு சரியான சூழ்நிலையில் அமையும். சில பேருக்கு வீடு அமையாது, சில பேருக்கு பொண்டாட்டி அமையாது, சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தளவுக்கு கூட இந்த புதிய வருஷ பிறப்பு கூட பார்த்திங்கன்னா 2 ரூபா சம்பாரிச்சா 12 ரூபா செலவு, கையை விட்டு 10 ரூபா போகுது. செலவெல்லாம் இழுத்து பிடிக்கணும். அனாவசிய செலவு நீ பண்ணினே முடிஞ்ச போச்சு. ஒரு 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 நீ எவ்வளவுக்குள்ள அனாவசியமான நீ செலவு பண்ணுறியோ அவ்வளோக்குள்ள உனக்கு வாழ்க்கை கேள்விக்குறி தான். செலவுகளை சிக்கனப்படுத்தி சேமிக்க வைத்துக்கொள். சேமிப்பு போக தான் செலவு பண்ணணும், செலவு போக சேமிக்காதே. இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம் இருந்தால் விட்டுவிடு. சரியா? சுபம். வாழ்க வளமுடன்.